ஓவர் திங்க் பண்ற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ஓவர் திங்கிங்கை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றது எப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? பிக்சர் திஸ். நீங்க கார்ல போயிட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல உங்க கார் பஞ்சர் ஆகுது. அதனால நீங்க அந்த காரை ஓரமா ஸ்ட்ரீட்டுக்கு ஓரமா நிறுத்திட்டு உங்களை சுத்தி பார்த்தா எந்த வண்டியுமே கிடையாது. தூரத்துல ஒரு வீடு மட்டும் தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? நடந்து போய் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போறீங்க. ஸோ காரை விட்டு இறங்கி நீங்க நடந்து போற நேரத்துல உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வருது. ஒருவேளை அவங்க வீட்டுல ஸ்டெப்னி இல்லைன்னா, ஒருவேளை அந்த ஸ்டெப்னி யூஸ் பண்றது காசு கேட்டாங்கன்னா, ஒருவேளை அவங்க ஏதோ காண்டில இருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை அவங்க ஸ்டெப்னி நம்ம கார்ல செட் ஆகலன்னா, நம்ம இதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து போறோம் தேவையில்லாம. இது எல்லாமே நடந்துச்சுன்னா நம்ம நடந்து போற டிஸ்டன்ஸ் வேஸ்ட், நம்ம டைம் வேஸ்ட் நீங்க நினைப்பீங்க. நினைச்சிட்டு சி நமக்கு எதுக்கு அவங்க ஸ்டெப்னி அப்படின்னு தேவையில்லாம திரும்பி போயிடுவீங்க. இப்படி போனீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்குது. ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ப்ராப்ளத்தை நினைச்சு அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இப்ப சஃபர் ஆகுறீங்க. அது இப்படிலாம் நடந்தா நான் இப்படிலாம் கஷ்டப்படுவேன்னு அதை நினைச்சு கஷ்டப்படுறீங்க. செகண்ட், இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குமா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது. அது ஆல்ரெடி நடந்துட்டா மாதிரி ஜாக்கிரதையா இருக்கன்னு முன்கூட்டியே எச்சரிக்கையா இதை பண்றேன்ட்டு நீங்க ரிட்டர்ன் போயிடுறீங்க. உங்களோட ஃபுல் ஃபிளெஜ்டு கெப்பாசிட்டிக்கு ட்ரை பண்ணாம முன்கூட்டியே விலகிடுறீங்க. வாட் இஃப் அந்த வீட்டுல இருந்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்து அண்ட் அவங்க வீட்டுல இருந்த ஸ்டெப்னி நம்ம காருக்கு சூட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா உங்க வேலை ½ an hourல முடிஞ்சு நீங்க வீட்டுக்கே கிளம்பிருக்கலாம். பட் நீங்க முன்னெச்சரிக்கையா பண்றன்ற பேர்ல உங்க சிச்சுவேஷனை மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட் தான் பண்ணி வச்சிருக்கீங்க. தேவையில்லாம ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாதீங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்க. ஃபியூச்சர்ல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அதை நினைச்சு இப்ப வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி எப்படி ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை அப்ப பாத்துக்கலாமோ, பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த திருப்பி நினைச்சு வருத்தப்படுறதுனால அந்த பாஸ்ட் மாற போறது இல்ல. எப்படி ஃபியூச்சர் மாறாதோ அதே மாதிரி பாஸ்டும் மாறாது. அதனால அதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. இதே மாதிரி ஓவர் திங்க் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பேட்மேன், லியோ தாஸ், மாஸ்டர் ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் முடிச்சு அவங்க ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல்ல இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வரும்.